Okay students, next topic quadratic functions. Quadratic functions என்ன அப்படின்னா இருபடி சார்புகள் அப்படின்லாம் இருபடி சார்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க quadratic function. அதில் இசட்ன்றது ஆர்ல இருக்குன்னு எடுத்துக்கணும். இசட்ன்றது வந்து ஆர் ரியல் நம்பர்ல இருக்கு. இசட் belongs to R and small n belongs to capital N. Small n belongs to capital N natural number னு அர்த்தம். Small n is natural number. இப்போ integers அந்த z ஓட வேல்யூஸ்லாம் மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். z ஓட வேல்யூஸ் ஃபுல்லாவே மல்டிப்ளை இருக்கு. அப்போ z பவர் n ஈக்குவல் டு z பவர் n அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். z பவர் n ஸோ இது இஸ் ஈக்குவல் டு z இன்ட்டு z இன்ட்டு z இன்ட்டு எக்ஸட்ரா z n டைம்ஸ் வரைக்கும் அது வந்து போயிட்டே இருக்கும். அதான் வந்து இசட்டோட ரிசல்ட். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரைட் பண்ணணும். எ ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபார்ம் p of x equal to ax square plus bx plus c equal to c அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது 3 டிகிரியில் எடுத்திருக்காங்க. ax square plus bx plus c அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதில் a b c இந்த மூணு வேரியபிளும் belongs to R, அதாவது ரியல் நம்பர்ஸ். abcன்றது ரியல் நம்பர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் and a not equal to 0. இங்கே பாருங்க x ஸ்கொயர் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த a ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சப்போஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அது வந்து லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். அதனால் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 அவ இப்படி இருந்தால் தான் அது கோட்ராட்டிக் ஃபங்க்ஷன். எப்போ p of x ஈக்குவல் டு 0 வருதோ அப்போ அது p of x ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு அப்படின்னு வந்தாவே அது பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஆகிடும். கோட்ராட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அதே இந்த p of xன்ற ரிசல்ட் இல்லாமல் ஒன்லி ஈக்குவல் டு 0 மட்டும் இருக்கு, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0னா அது வந்து ஈக்குவேஷன் ஆகிடும். இது ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0 போட்டால் ஈக்குவேஷன் ஆகிடும். ஓகேவா, மறந்துடாதீங்க. அடுத்தது p of t ஈக்குவல் டு 0. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கே x இருக்கோ அங்கெல்லாம் tன்னு அஷ்யூம் பண்ணுங்க. ஸோ t அஷ்யூம் பண்ணால் p of t ஈக்குவல் டு 0 for t belongs to R, t also belongs to R. Then we say t is 0 of p of x. p of x வந்து 0 of p of x னு t சொல்லிருக்கோம். கோட்ராட்டிக் ஃபார்முலா ஒன்றும் இல்லை, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன் p of x equal to ax square plus bx plus c த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை ஈக்குவல் டு 0 x ஈக்குவல் டு 0னு அஷ்யூம் பண்ணால் p of x ஈக்குவல் டு 0 எடுத்துட்டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடியதுக்கு கோட்ராட்டிக் ஃபார்முலா இந்த மாதிரி எழுதலாம். பை யூஸ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் புக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் யூஸ் பண்ணி லாங்காக போட்டிருப்பாங்க. நமக்கு கோட்ராட்டிக் நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்ததுனால கோட்ராட்டிக் ஃபார்முலானா என்னென்னு லோயர் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதனால கோட்ராட்டிக் ஃபார்முலானா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a இப்படி எடுத்து. ஸோ இந்த கொஸ்டினை இந்த கோட்ராட்டிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. p of x equal to ax power some value and bx plus bx power some n minus 1 value plus c it is etc plus constant எந்த ரிசல்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்படி இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருக்கும். அதெல்லாம் செகண்ட் ஆர்டர் சொல்லும்போது தான் இங்கே என்ன எடுத்து p of x equal to ax square plus bx plus constant. ஸோ இந்த மாதிரி வரும். இது பாலினாமியல் ஃபங்க்ஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க p of x. இதே ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறேன்னா இட் இஸ் பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் தான் கோட்ராட்டிக் ஃபார்முலாவாக சொல்கிறாங்க. கோட்ராட்டிக் ஃபார்முலா என்ன வரும், எப்போ ஒரு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c சொல்கிறானோ அப்போ அதோட கோட்ராட்டிக் ஃபார்முலா x ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a இதை தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் கோட்ராட்டிக் ஃபங்க்ஷன் அண்டு கோட்ராட்டிக் ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணுறதுன்றது பார்த்தோம். எவ்வளோதான். Okay students, next remarks அது சொன்னேன் இல்லையா, அதுக்கூட ரிமார்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், note that
root u is defined. root u square root குள்ளார வருது. define ஆகுது. a real number for only u greater than or equal to 0. u ஓட வேல்யூ greater than or equal to 0 வா இருக்கும். next second Roman, when we write root u, அதே root u எடுத்துக்கங்க. we mean by only non-negative. non-negative என்னன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். non-negativeனா பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டும்தான் அதை வந்து ஒரு வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணோம். நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அதை நம்ம ரைட் பண்ணவே முடியாது. ஸோ இமேஜினரி ஆகிடும். அதனால இங்கே எழுதக்கூடாது. ஸோ அதனால தான் யூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தால் தான் நமக்கு ரூட்டோட ஆன்சரை கரெக்டாக நம்ம பண்ண முடியும். அதனால் அது இமேஜினரி ஆகிடும். ஓகேவா? இப்போது ஒரு ஈக்குவேஷன், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வேல்யூஸை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னு தான். த ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட்னா அன்ஈக்குவல்னு அர்த்தம்ப்பா. டிஸ்டிங்க்ட், அன்ஈக்குவல், ரியல் சொல்யூஷன். எப்போ அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0வா இருக்கும் பொழுது த ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் அண்ட் ரியல் சொல்யூஷன். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. பாருங்க இந்த இடம் ஈக்குவல் டு 0 இருக்கா? அப்போ ஈக்குவல் டு 0னா த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க, அதே தான் இங்கேயும் வரும். அடுத்து நெக்ஸ்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac, b ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0 சொல்லியிருக்காங்க. அப்போ லெஸ் தென் 0னா நோ ரியல் ரூட். நோ ரியல் ரூட் மீனிங் என்ன? இமேஜினரி. அதனால தான் அதுக்கு ரியல் ரூட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ட் தென் சேம் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ. டிஸ்கிரிமினன்ட்னா என்னன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac del equal to del தான் அதை மென்ஷன் பண்ணுவாங்க. del equal to b ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த வேல்யூவை தான் நீங்கள் சொல்லணும். ஸோ அதை டிஸ்கிரிமினன்ட்ல சொல்லணும்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac greater than 0வா இருந்துச்சுன்னா the curve intersect x-axis two places. ரெண்டு பிளேசஸ்ல அந்த கர்வ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும். intersect of two places. ஒரு x-axisல ஒன்றில் போய் இதுதான் x-axis y-axis. இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இப்படி இருக்கும். இப்படி கட்டாயி போயிருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லிடலாம்? it is the curve intersect x-axis in two places if b square minus 4ac greater than 0. ஓகேவா? greater than 0வா இருந்துச்சுன்னா இது வந்து x-axis கட் ஆகுது, 2 பிளேஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு கர்வ். ஓகே, அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதே போல் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வா இருந்துச்சா அதை எப்படி ரைட் பண்ணலாம்னா the curve touches x-axis only one point. ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆயிருந்தா, ஒரு பாயிண்ட்னா எப்படி சார் அப்படின்னா இங்கே பாருங்க, இப்படி போய் டச் ஆகி x-axisல ஒரே ஒரு பாயிண்ட்ல இந்த இடத்துல போய் டச் பண்ணி போகிறது. இதுதான் ஒரு ஒன் பாயிண்ட்ல போய் டச் பண்ணி போயிருக்கிற பிளேஸ், ஒரு கர்வ். நெக்ஸ்ட் the curve does not intersect x-axis. ஒரு எந்த இடத்துலையும் வந்து கர்வ் இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த பிளேஸ்லையுமே இன்டர்செக்ட் ஆகலை கர்வ் அப்படின்னா இப்படி போயிடுறது, மேலேயே நிற்கிறது, இந்த மாதிரி நிற்கிறது. ஓகேவா? the curve does not intersect x-axis at any point b square minus 4ac less than 0. ஓகேவா? இந்த 6 கண்டிஷன் தான் முக்கியம். நல்லா கவனிங்க. எப்போ கிரேட்டர் than 0 வருதோ ரியல் அண்டு distinct. அதே போல் எப்போ ஈக்குவல் டு 0 ரியல் அண்ட் ஈக்குவல், எப்போ லெஸ் தென் 0 வருதோ நோ ரியல் ரூட் சொல்லணும். இதே வந்து டிஸ்கிரிமினன்ட்ல சொல்லணும், அந்த வேல்யூஸ் கர்வை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கிரேட்டர் than 0 வருதுன்னா ரெண்டு பிளேஸ்ல டச் பண்ணது கர்வுன்னு சொல்லுங்க. ஈக்குவல் டு 0ன்னு வருதுன்னா அட்லீஸ்ட் ஒன்லி ஒன் பாயிண்ட் தான் டச் பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. லெஸ் தென் 0ன்னா எந்த பாயிண்ட்லையுமே கர்வ் வந்து டச் ஆகலன்றதை சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட்னா என்ன? ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். டிஸ்கிரிமினன்ட்னா d ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கால்ட் டிஸ்கிரிமினன்ட். இதை தான் டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம். டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து தான் இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ t ஆஃப் x ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படின்னா அதோட வேல்யூஸை கொண்டு போய் டிஸ்கிரிமினன்ட்ல அப்ளை பண்ணி டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூஸில் லெஸ் தானா கிரேட்டர் தானா ஈக்குவலாக அதை பார்த்து நம்ம கண்டிஷனை எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம்.
ஓகே நெக்ஸ்ட் நோட் சில கண்டிஷன்லாம் இருக்குது அதை பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ரூட்ஸ், இதோட ஈக்குவேஷன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அதோட ரூட்டு ஆல்ஃபா பீட்டா, அந்த ஈக்குவேஷனோட ரூட்டு ஆல்ஃபா பீட்டா. ஸோ அதை எப்படி நம்ம ரைட் பண்ணோம்னா sum of the roots alpha plus beta equal to minus coefficient of x by coefficient of x square. இல்லையா அதான் மீனிங், மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகேவா? அடுத்தது ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு அர்த்தம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ மீன் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் சொன்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சொன்னால் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி இதை தான் நம்ம இந்த ரெண்டையும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்புறம் இந்த டிஸ்கிரிமினன்ட் என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா? டிஸ்கிரிமினன்ட்னா அதுதான் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அந்த வேல்யூ, அதில் வரக்கூடிய வேல்யூ நீங்கள் அந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து அப்ளை பண்ணுற வேல்யூ நெகட்டிவாக இருந்துருந்துச்சுன்னா then the quadratic equation ax square plus bx plus c has no real root. அதில் வந்து எது வராது? ரியல் ரூட் வராது, ஒன்லி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் வரும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வரும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார எப்போ நெகட்டிவ் வருதோ அப்போ அதோட வேல்யூ வந்து ஐ சொல்லுவாங்க, யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. சாரி, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஐ வரும், யூனிட் இமேஜினரி யூனிட்னு சொல்லுவாங்க ஐன்றது. ஸோ அதை நான் வச்சுங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட்னு சொல்லுவாங்க அது ஆல்ஃபா அண்டு பீட்டா. ஸோ அதை பாருங்கள், மைனஸ் பி ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ac மைனஸ் பி ஸ்கொயர் பை 2a, பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ac மைனஸ் பி ஸ்கொயர் பை 2a. ஸோ இது ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 பண்ணே சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ ஐ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 சொல்லிடலாம். இது ஐ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. இங்கே சென்டரில் சொல்லிக்கிறது எல்லாமே 12th படிக்க வேண்டிய, 12th வரப்போகுது. சரியா? செகண்ட் இயரில் வரும், அதனால நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கணும். ஸோ இப்போ என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டான், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகே, தனியாக எடுத்துக்கிறேன். அது y, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. மல்டிபிள் பண்ணால் 5, ஆட் பண்ணால் மைனஸ் 5. அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் சாரி எக்ஸ் ப்ளஸ் 1 x minus 5 equal to 0 இப்படி இருக்கும். அப்போ xோட வேல்யூ minus 1 x equal to plus 5 இப்படி வந்துருக்க பாருங்க. ஓகே, அப்போ அந்த கர்வ் எங்கே டச்சாக இருக்குன்னு பாருங்க. கர்வ் எந்தெந்த பிளேஸில் போய் டச் ஆகும்? கர்வ் டஸ் நாட் இன்டர்செக்ட் இல்லை. மல்டிபிள் பண்ணால் இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம், 5 இருக்கா? சாரி, இப்போ 5 மல்டிபிள் பண்ணால் 5, ஆட் பண்ணால் -4. இங்கே வேணால் வருமா நம்பர்ஸ் வருமா? வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் விட்டுருங்க. ஓகே, மைனஸ் ப்ளஸ் போட்டால் சார் வருமா சார் அப்படின்னா 1 × 5 அப்போது -1 தான் வரணும். ஓகேவா? ப்ளஸ் வரக்கூடாது. இங்கேயே மைனஸ் போட்டாலும் -4 ஆகிடும். அப்போ தப்பு தானே? ஸோ நோ, த கிராஃப் டஸ் நாட் இன்டர்செக்ட் எக்ஸாக்ட்லி. இதனால தான் இந்த கர்வ் வந்து இன்டர்செக்ட் ஆகலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கர்வ் எப்படி வரணும்? இப்படி போய் இப்படி நின்று இப்படி ரொட்டீன் ஆகிடும், திரும்பிடும். அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0, நோ ரியல் ரூட்ஸ். ஸோ இமேஜினரியாக தான் இருக்கணும். நோ ரியல் ரூட் சொல்கிறான் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இப்போ மேலே சொன்ன கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து என்ன ஆகாது? கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகாது. ஓகே, அதனால தான் நோ ரியல் ரூட். நெக்ஸ்ட்டு, த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் அண்ட் சைன் ஆஃப் த டிஸ்கிரிமினன்ட் d ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. டிஸ்கிரிமினன்ட்ன்றது தெரிஞ்சுக்க, டி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா? மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே தந்திருக்கூடிய கண்டிஷன், சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஒரு ஈக்குவேஷன் தருவா, அது சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ உள்ளார நெகட்டிவ் வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் வந்து அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே நோ ரியல் ரூட்னு சொல்ல வைக்கும். அதுதான் ரெண்டாவது கண்டிஷன். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் மெயின் கண்டிஷனாக இதில் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நான் சொன்ன கண்டிஷனை ஒரு டேபிளில் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அது என்ன சொன்னால் டிஸ்கிரிமினன்ட்டு, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அண்டு பேரபோலா எப்படிலாம் அமையும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு எல்லாமே காமனாக என்ன சொல்லணும்னா டிஸ்கிரிமினன்ட். இதுதான்
d equal to b square minus 4ac இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த ரிசல்ட்டுக்குள்ளார b square minus 4ac இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு ப்ளஸ் இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு இல்லையா. இந்த வேல்யூஸில் abc இதை 3 வேல்யூ அப்ளை பண்ணால் ப்ளஸ் வேல்யூ எப்போ வருதோ அதை தான் கிரேட்டர் தேன் 0 சொல்லுவோம் இல்லையா. இப்போ ப்ளஸ் வந்துச்சு இல்லையா, அப்போது டிஸ்கிரிமெண்ட் ப்ளஸ் வேல்யூ. அப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு சொல்லணும், கொஷனில் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்னு கேட்டான்னா ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, பாசிட்டிவ் வந்திருக்கு, நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே பேரபோலா அண்ட் டிஸ்கிரிமெண்ட் அண்ட் தென் வித் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். எந்த எக்ஸ் ஆக்சிஸ்னா பேரபோலா வந்து எங்கே மீட் ஆகுதுன்னு கேட்டோம்னா intersect x axis 2 points. பாசிட்டிவ்னு வந்தால் intersect x axis at 2 points சொல்லிடலாம். ஓகேவா, இது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் டிஸ்கிரிமெண்ட்ல எல்லா வேல்யூஸ்ல நீங்க அப்ளை பண்ணும்போது டோட்டலாவே 0 வந்துருச்சு அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸோட வேல்யூ என்னன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல 0 அப்போ பேரபோலா கண்டிஷன் டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் ஒன்லி 1 பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லுதா, இப்போ அந்த வேல்யூஸ்லாம் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணால் சம் நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது லெஸ் தென் 0 தானே, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் லெஸ் தென் 0 சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் இமேஜினரி, அப்போது நோ ரியல் ரூட்னு சொல்லிடலாம். நெகட்டிவ் நோ ரியல் ரூட், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் இருந்தால் நோ ரியல் ரூட் சொல்லிடுங்க. நோ ரியல் ரூட்னா பேரபோலாவில் என்ன சொல்லலாம்னா டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் போய் கொண்டு போய் அது மீட் ஆகாதுன்றதை சொல்லிடுங்க எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு ரிசல்ட், ax square plus bx plus c equal to 0 அந்த ஈக்குவேஷன்லேருந்து d டிஸ்கிரிமெண்ட்லேருந்து தான் சொல்லணும். b square minus 4ac அந்த வேல்யூ சொன்னால் அதில் அந்த ஈக்குவேஷனில் தான் போய் அப்ளை பண்ணிவிட்டு பாசிட்டிவாக இருந்தால் ரியல் அண்ட் டிஸ்டிங், ஜீரோவாக இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதே பேரபோலா கான்செப்டில் பாசிட்டிவ் அப்படின்னா இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்டு, ஜீரோவாக இருந்தால் டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட்டு, நெகட்டிவாக இருந்தால் டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் முக்கியமான கண்டிஷனாக இதில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா.